முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை. தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் பிரபலமான அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆலோசனை கூட்டம் சென்னை அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் திரு வ ப பழனி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அகமுடையார் தனி மற்றும் துளுவ அல்லது தொழுவ வெள்ளாளர் தனி என்று தமிழக அரசின் அரசாணையை வெளியிட்டார்கள். இதற்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவ வி மெய்யநாதன் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய தலைவர் அவர்களுக்கும் இதற்காக அயராது பாடுபட்ட தமிழ்நாடு துளுவ வெள்ளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி எஸ் திருவாதனன் அவர்களுக்கும் அனைத்து வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் வெள்ளாளர் சமுதாயத்தின் 42 உட்பிரிவுகள் சார்ந்த அனைத்து சங்க தலைவர்களுக்கும் மற்றும் அனைத்து சமுதாய உறவுகளுக்கும் அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்கள் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். நன்றி. அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் அதேபோல் சக்சஸ் டிவியின் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய காலகட்டம் என்பது ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதாவது ஒரு சமுதாயம் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறது, அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய வேளாளர் சமுதாயம் ஒரு பாரம்பரியமான சமுதாயம். கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சமுதாயம் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டிருக்கிறது. அக்காலத்திலே மக்கள் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு நாகரிகத்தையும் ஒரு வேளாண் செய்கின்ற அந்த தொழிலையும் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து, அது மட்டுமில்லாமல் உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுத்த சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம். இந்த வேளாளர் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு உட்பிரிவுகளும் இருக்கிறது. 42 உட்பிரிவுகள் உள்ள இந்த வேளாளர் சமுதாயம் திருச்சியில் இருந்து சென்னை பார்த்திங்கன்னா முதலியார் என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலியார் என்று மட்டுமல்ல, உடையார் என்ற பட்டமும் பிள்ளை என்ற பட்டமும் அது மட்டும் இல்லை அகமுடையார் அப்படின்ற ஒரு பட்டமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா பிள்ளைமார் பட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் திருச்சியில் இருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கொங்கு வேளாளர் என்ற பட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பட்டங்கள் வாழ்ந்தாலும் ஜாதி என்பது அனைவருக்குமே வேளாளர் என்ற ஒரே ஜாதி. இந்த வேளாளரில் உட்பிரிவுகள் இருக்கிறது. துளுவ வேளாளர், சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர், நாஞ்சல் நாட்டு வேளாளர், கொடிகாத்த வேளாளர் அப்படின்னு நிறைய வேளாளர் பிரிவுகள் உள்ளே இருக்கின்றாங்க. இந்த பிரிவு மக்கள் அனைவரும் தங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும்போது இதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற வந்தவாசிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் உள்ள செய்யாறு நடுவில் தான் நம்மளுடைய அமைப்பு ஆரம்பிக்கிறது. 3000-4000 வருஷங்களுக்கு முன்னர் அப்படின்றது கல்வெட்டில் தெரியுது. இதை முதல் ஆண்டு இந்த மன்னன் பார்த்திங்கன்னா நன்னன் என்று சொல்வார்கள். அவர்கள் ஆட்சியிலே தான் நம்முடைய வேளாளர் சமுதாயம் மிக அனைத்து இடங்களும் பரவலாக இருந்தது. அதாவது அவங்க தஞ்சாவூர் போகும்போது அவர்கள் திருச்சி தஞ்சாவூர்லாம் போகும்போது அங்கே சோழ மண்டலம் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது சோழிய வேளாளராகவும், பாண்டிய நாட்டுக்கு போகும்போது பாண்டிய வேளாளராகவும், கொங்கு நாட்டுக்கு போகும்போது கொங்கு வேளாளர் என்று ஒவ்வொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போகும்போது அவர்கள் தங்களுடைய வேளாளரோடு இணைத்து அந்த நாட்டின் பெயரும் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்த நம்முடைய சமுதாயம் துளு வேளாளர் சமுதாயம் தொண்டை மண்டல ஆதி சைவ வேளாளர், சைவ வேளாளர் என்று பல்வேறு பட்டங்களோடு நம்ம சென்னை சரௌண்டிங்கில், அதாவது காஞ்சிபுரம் மற்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த துளு வேளாளர் ஒரு மிகப்பெரிய சமுதாயங்க. அதாவது இந்த 42 உட்பிரிவுகள் வேளாளரில் முக்கியமான பங்கு வகித்து பார்த்தீங்கன்னா துளு வேளாளர். கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, அனைத்து விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த துளு வேளாளர்
தன்னுடைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாடுபட்ட சமுதாயம். அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்விகள் இல்லை, வேலைவாய்ப்புகள் இல்லை என்று போராடி கொண்டு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் இந்த துளு வேளாளர் சமுதாயத்தில் இருந்து பிறந்த ஒரு மனிதர், மாமனிதர் டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள் தான் 1912 திராவிட சங்கம் என்ற ஒரு உருவாக்கி அதன் மூலமாக நீதி கட்சியை உருவாக்கி 1920 ஆட்சி பிடித்து அன்றைக்கு சென்னை மாகாணத்திலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி பெற்றுக் கொடுத்தார்கள். அவர் ஆரம்பிக்கும் போது திராவிட சங்கம் என்று ஆரம்பித்தது. அது பின்னர் 1916 சர்பிட்டி தியாகராய செட்டியாரையும் TM நாயரும் இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அக்காலத்தில் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் போய் அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போயிட்டு நமக்கு அந்த வேண்டிய இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரும்போது TM நாயர் இறந்து விடுகிறார். 1920 நீதி கட்சி உருவாகிய பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகள், அதாவது ஒரு சமூகம் மட்டும் இன்றைக்கெலாம் சொல்கிறாங்க ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் ஆரம்பித்தோன்றாங்க. இந்த மாமனிதர் அந்த காலத்தில் வந்து தன்னுடைய சமுதாயம் மட்டுமில்லை அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் அவருடைய நீதி கட்சி மூலமாக. மற்றொன்று அவருடைய இல்லமே திராவிட இல்லம் என்று உருவாக்கி அதன் மூலமாக பல்வேறு தரப்பட்ட மக்கள், ஏன்னா அந்த காலத்தில் வந்து படிக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, சாப்பிடுவதற்கு ஹோட்டலில் அலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து அவங்கள படிக்க வச்சு பல்வேறு இதில் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல இந்தியாவின் நிதியமைச்சர் சண்முக செட்டியார் அவர்கள் அவருடைய இல்லத்தில் படித்து வளர்ந்தவர் தான். இவ்வாறு இவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அதாவது பச்சையப்பன் முதலியார் 1794 இறந்தாலும் அப்போது அவர் இறக்கும் போதே அவருடைய வயது 40 வயது தான். அப்பொழுதே அவருடைய சொத்து மதிப்பு இன்றைய காலகட்டத்திலே 80,000 கோடிக்கு மேல் இருந்திருக்கும் அப்படி என்று சொல்கிறாங்க. அவர் கல்வியில் ஆற்றிய பணிகள், தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய பணிகள் இன்றும் நாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, எத்ராஜ் முதலியார் சொல்லலாம், அது மாதிரி ஏல் முதலியார் சொல்லலாம், லட்சுமணசாமி முதலியார், இவர் ராமசாமி முதலியார், பல்வேறு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த துளுவேளாளர் சமுதாயம் ஒரு வேளாளரோட உட்பிரிவில் வராங்க. அவங்க இந்த வேளாளர்ன்றது எப்படின்னா ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகத்தை உருவாக்கிய சமுதாயம், தமிழ் மொழியை காத்த சமுதாயம். எப்படி தமிழ் மொழின்னா அக்காலத்தில் வந்து சமணர்கள் உள்ளே வந்தபோது மற்ற சமுதாயங்கள் உள்ளே வந்த போதும் தமிழ் மொழி அழியாமல் பார்த்து கொண்டது இந்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 18 ஆதீனங்கள் உருவாக்கி அவர்கள் மூலமாக தான் இந்த தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி இந்த ஆதீனங்கள்லாம் இல்லை அப்படின்னா தமிழ் மொழியை இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்குமா அப்படின்னு. ஏன்னா நிறைய அந்த காலத்தில் வந்து பல்வேறு நாட்டில் பல்வேறு மொழிகள் இருந்தாலும் அதெல்லாம் அழிந்து இன்றைக்கு தமிழ் மொழியை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற. உலகத்திலே ஒரு 6 மொழி சொல்கிறாங்க, அதில் முதலாவது தமிழ் மொழி தான் சொல்கிறோம். அந்த தமிழ் மொழி எங்கேருந்து வளர்ந்தது பார்த்திங்கன்னா இந்த வேளாளர் சமுதாயம் தான் அதை உருவாக்கி கொடுத்தது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சமுதாயத்தை சார்ந்த வேளாளர்கள் மற்ற சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த மொழிக்காகவும் மற்ற விஷயத்துக்கும் பாடுபட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க சில பேர் திராவிட இயக்கம் வந்து நாங்கள் பண்ணோம், தமிழ் தேசியம் நாங்கள் பண்ணோன்ட்டு. இந்த 2 இயக்கத்தையும் உருவாக்கியது நம்முடைய வேளாளர் சமுதாயம். இந்த வேளாளர் சமுதாயம் பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தை ஆரம்பித்த நடேச முதலியாரும் சரி, அக்காலத்தில் தமிழ் தேசியத்தை உருவாக்கிறதுக்கு பாடுபட்ட மரவன் அடிகளாரும் நம்ம நினைவு கூற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். திருவிக்காவை நினைவு கூர்ந்த நேரத்தில் இருக்கின்றோம். கியாபி விஸ்வநாதன் போன்ற பல்வேறு அறிஞர்கள் தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டார்கள். அந்த வழியில் வந்த நம் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இன்றைக்கி ஒரு ஈழத்திலே ஒரு தமிழ் இதில் வளர்ந்ததுக்கு காரணம் சிலோனில் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழ் மொழியை பரவுவதற்கு அவங்களும் ஒரு அடித்தளம் விட்டார்கள், வேலுப்பிள்ளை பிரபாகர் பிள்ளை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்முடைய சமுதாயம், நல்ல விஷயத்துக்காக பாடுபட்ட சமுதாயம், அனைத்து மக்களுக்கு பாடுபட்ட சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய சமுதாயத்திற்காக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் போது பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்களும் நீங்களும் ஒன்று அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து 1980க்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாடு பிற்படுத்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா 1A 1B 1Cன்னு இருந்தது. அதாவது 1A வந்து பார்த்திங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு சதர்ன் ரீஜன், ப்ராக்கெட்டில் வந்து முக்குலத்தூர் நல்லாவே போட்டிருப்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன். அதுக்கப்புறம் 1A 1B 1C வந்து பார்த்தீங்கன்னா துளுவா ஆர் தொழுவா. இது காலங்காலமாக இருந்தது, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. ஒரு கட்டத்தில் நம்முடைய சமுதாயம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னால் திராவிட இயக்கத்தை உருவாக்கிய 5 பெரும் தலைவர்களில் அனைவருமே 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது பல்வேறு பிரச்சனைகளில் இந்த நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் தங்களை முன்னிறுத்துவதற்காக நம்முடைய துளு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்துவ பட்டியலிருந்து ஃபார்வர்டுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி செய்தார்கள். அப்போ இருக்கிற அந்த பிற்படுத்தப்பட்ட தலைவர் மூலமாக அவர்கள் இந்த வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சு நம்ம மாற்றும் போது அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த டாக்டர் BM சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நேரில் சென்று இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை உடனே புரட்சித் தலைவர் இதை வந்து ரத்து செய்தார். பட் அந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவர் இருக்காம போட்டிருந்தாங்க. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவங்க சமுதாயத்திற்காக நம்முடைய சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டியல்ல அகமுடியார் இன்க்ளூட்ஸ் துளுவ ஆர் தொழுவன் போட்டார். இது வேண்டுமென்றே செயல்பட்டது. இது கடந்த ஒரு 35-40 காலமாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது போட்டாலும் நம்ம பாட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் 12 வருடங்களுக்கு முன்னர் சில சமுதாய அமைப்புகள், அதாவது அகமுடியார் என்று சொல்கின்ற முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த சில பிரிவினர், அதெல்லாம் அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு சில பிரிவினர் வந்து இல்லை நீங்களும் நம்மளும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த வட ஆர்காட் தென்னார்காட் மாவட்டத்திலே பரப்பி, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தெற்கே இருக்கிற அந்த மக்களுக்கு அங்கே இது இல்லாதனால வடக்கே இங்கே வந்து பயன்படுத்தணும்னு பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நாம் அனைவரும் திருப்பியும் நம்முடைய தமிழக அரசிடம் இந்த மாதிரி எங்களுக்கு பழையபடி துளுவ தொழுவன் கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு மனு கொடுத்தோம். அது ப்ராப்பர் வேலை நம்ம கொடுத்ததுக்கு அரசாங்கம் அனைத்தையும் கேட்டு விவரங்களை அறிந்து மற்றவர்களும் கேட்டு விவரங்களை அறிந்து இப்போது தற்செயலாக, அதாவது ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னரே பிற்படுத்தப்பட்டியில் மீண்டும் துளுவ ஆர் தொழுவன் தனியாகவே நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த நேரத்திலே நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட நல தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்று நம்ம சொல்லலாம். இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களே விவரம் தெரியாமல், வரலாறு தெரியாமல் அவங்க வந்து இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அகமுடியார் பட்டம் என்பது எப்படின்னா அது ஒரு ஜாதி கிடையாது. அகமுடையார் அப்படின்னா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலத்தை வைத்திருந்தவர்கள், பண்ணை வீடு வைத்திருந்தவர்கள், அப்படி தான் நம்ம வந்து பேசுவை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அகமுடியார்ன்றது அப்படி எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளு வேளாளருக்கு உடையார் என்ற பட்டம், நீங்கள் வந்து விழுப்புரம் செக்டார்லாம் போனீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து உடையார் பட்டம் இருக்கும். இதே சேலத்தில் போனீங்கன்னா நாயக்கர் பட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நாயக்கர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னா வன்னியரும் சொல்லலாம், தெலுங்கு மக்களும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் துளு வேளாளருக்கும் நாயக்கர் பட்டம் உண்டு. அதே போல் உடையார் என்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா துளு வேளாளருக்கும் உண்டு. இப்போ நீங்கள் அண்ணன் கருப்பையா மூப்பனார்லாம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா காலேஜ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூப்பனார் பட்டம், அவங்களாம் உடையார் பட்டம் கொண்டவர்கள். அந்த உடையாரும் துளு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த உடையாரும் ஒன்று என்று சொன்னால் கிடையாது. அதே போல் நாயக்கர், வன்னியர் நாயக்கரும் நம்ம துளு வேளாளர் நாயக்கரும் ஒன்றுனா கிடையாது. இப்போ வந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எது நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு இருக்கிறாரு. இறையன்பு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நாயக்கர் பட்டம் கொண்டவர். அவருடைய அண்ணன் புகழேந்தி பாரத பிரதமர் நம்முடைய மோடி ஐயாவிடம் உதவியாளராக இருந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நாயக்கர் பட்டம் கொண்டவர். அப்போ பட்டங்கள் வந்து மாறும், எல்லா இடத்துலையுமே மாறும் உங்களுக்கு. அந்த பட்டங்கள் தான் நம்ம ஒன்றுன்னு அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த வடார்காடு மாவட்டம் இருக்கிற அகமுடியாரும் பட்டம் வைத்திருந்தார்கள் தவிர அவர்களுக்கும் முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த அகமுடியார்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் வந்து முக்குளத்தூர் சார்ந்தவர்கள் யாருன்னா கல்லர், மறவர், அகமுடியர். இவங்க 1927 வந்து அவங்க தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அவர்கள் வாழ்வியல் முறையே வேறு. அதாவது நம்மளுடைய திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் காலையில் மட்டும்தான் நடக்கும்.
ஆனால் அவங்களோட முறையில் பார்த்தீங்கன்னா காலையிலும் நடக்கும், இரவிலும் நடக்கும். அதே மாதிரி அவங்க போடுற தாலிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தாலி முறை வேறு, அவங்களோட தாலி முறை வேறு. நம்முடைய திருமண நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசைவம் போட மாட்டோம், சைவம் தான் போடுவோம். ஆனால் அவங்களோட திருமண இதில் அசைவம் போடுவார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண இதுதான். ஆனால் இதோட முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டு அரசியல் படி அனைத்து மக்களும் குலம் வைத்து தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் வரைக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா துளு வேளாளர் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை குலம் சொல்வார்கள். ஏன் கங்கை குலம் அப்படின்னா நாம் எல்லாருமே வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நீர் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே நீரை அணை கட்டி, வெள்ளத்தை அணை கட்டி விவசாயம் செய்த வேளாளர் தான் வேளாளர்னுவாங்க, வேளாளர்னுவாங்க. அப்பேற்பட்ட நம்ம குலம் வந்து கங்கை குலம். அவங்களோட குலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர குலம். இப்போது இந்திர குலத்தில் இருக்கிறவங்களுக்கும் கங்கை குலத்துக்கும் எப்படி சம்பந்தம் வரும்? அவர்களோட பட்ட பேர் வந்து சேர்வை பட்டம். நம்மளுடைய பட்டம் வந்து பல்வேறு பட்டங்கள் நமக்கு இருக்குது. ஈவன் நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ரெட்டி பட்டம் கூட இருக்குது. சித்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு ரெட்டி பட்டமும் உண்டு. ஈவன் நீங்கள் வந்து திருத்தணி தாண்டிங்கன்னா நாயுடு பட்டம் கொண்ட துளு வேளாளர் இருக்காங்க. அப்போ பட்ட பேர்லாம் ஒன்றா இருந்தால் ஒரே ஜாதி ஆகிடுமானா ஆகாது. இதை தயவு செய்து சில குறிப்பிட்ட முக்குலத்தை சார்ந்த அகமுடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது தவறான ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இப்போது ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம வந்து தொழுவன் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். எதற்கு தேவையில்லாத நம்ம வந்து அவங்க வந்து அதை வந்து தடுக்கணும்னு பார்க்குறாங்கன்னு தெரியல. உங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சமுதாயம் தமிழர் என்ற முறையில் ஒரு உற்று துணையாக நாம் இருக்கலாமே தவிர ஜாதி என்ற அடிப்படையில் உங்கள் ஜாதி வேறு, எங்கள் ஜாதி வேறு, உங்களுடைய சமுதாயங்கள் வேறு, எங்களுடைய சமுதாயங்கள் வேறு. நாங்கள் மகாலட்சுமி நம்ப கும்பிடுவோம், நீங்கள் அதெல்லாம் கும்பிட மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. அகமுடியான ஒரே பட்டத்தை வச்சுட்டு நம்ம எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இப்போது பிள்ளை என்ற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாதவாலையும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய துளு வேளாளர் சமுதாயத்திலையும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பட்டங்களும் வச்சு நம்ம வந்து எல்லாம் ஒன்றுன்னு சொன்னோன்னா ஜாதி என்பது நம்ம கொண்டு போக முடியாது. நாம் அனைவரும் வேளாளர். அதாவது வேளாளர் என்பது வேளாண் குடி சார்ந்த பட்டங்கள், அதாவது முதலியார், உடையார், பிள்ளை, நாயக்கர் போன்ற பல்வேறு பட்டங்களை கொண்ட துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கும் முக்குலத்தை சார்ந்த அகமுடியார்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சேர்வை பட்டம் கொண்ட முக்குலத்தோர். இப்போ நான் சில பேருக்கு ஒன்று சொல்கிறேன், அவங்க சைடில் வந்து சில தலைவர்கள் சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து அகமுடியார்கள்லாம் ஒன்றுன்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன் அந்த தலைவர்கிட்ட, தேவர் படம் இல்லாமல் நீங்கள் அங்கே இருக்க முடியுமா? நீங்கள் தேவரையும் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க, இந்த சைட் பச்சையப்பனும் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. நான் தலைவர்களை தவறாக சொல்லலை. தலைவர்கள் நம் தமிழ்நாட்டுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் பாடுபட்டவர்கள். மருது பாண்டிய சகோதரர்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்காக சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். அவரை நம்ம வந்து வணங்கி இது மரியாதை கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி வேலு நாச்சியார் அவங்க வந்து மறவர் இனத்தை சார்ந்தவர்கள், கல்லர் இனத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தை சார்ந்தவர்கள். ராமநாதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து முக்குளத்தை சார்ந்த சேதுபதி ஐயாவோ மற்றவர்களோ பல்வேறு விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விவேகானந்தர் வந்து உலக புகழ் பெற்றார் அப்படின்ற காரணம் என்னென்னா, அன்றைக்கி சேதுபதி ஐயா அவர்கள் கொடுத்த அந்த இது மூலமாக தான் அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். அதன் மூலமாக தான் உலகம் முழுவதும் அவர் இது பேசப்பட்டது. இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம அனைவரையும் தமிழர் என்ற முறையிலே நாம் வந்து வரவேற்கின்றோம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி நம்ம சமுதாயத்தில் இருந்து ஐயா வஉசி போன்றவர்கள், தீரன் சின்னமலை போன்றவர்கள், திருப்பூர் குமரன் போன்றவர்கள் நம் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார்களோ அதே போல் மருது பாண்டியர்களோ வேலு நாச்சியார்களோ மற்றவர்களோ நாம் வந்து மரியாதை கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை அலுவலகமான அகமுடியார் சங்கம் சென்னையில் பேந்தியன் ரோடில் இருக்குது. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் தனி அகமுடியார், நீங்கள் தனி அகமுடியார், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் சொல்கிறாங்கன்னா, தலைமை அலுவலகம் இருக்கின்ற பேந்தியன் ரோடில் எக்மோர் இருக்கின்ற அவங்க அலுவலகத்திலே சொல்கிற போது இது ஏன் தவறாக சில பேர் வந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக துளு வேளாளர்லாம் ஒன்றுன்னு இப்போ நம்ம வந்து பட்டத்திலே வந்து போட்டிருக்கோம் வேளாளர் என்று. அவங்க வந்து ஒரு 11 பேர் கொடுக்குறாங்க, அகமுடியார் 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 என்ற வார்த்தை என்பது அக்காலத்திலே அகம்படியராக இருந்த அவர்கள் பிற்காலத்தில் அகமுடியாராக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் காவல்குடியை சார்ந்தவர்கள். காவல்குடி என்பது அக்காலத்தில் கோட்டையை பாதுகாக்கின்ற
அந்த குடிகளை வச்சு தான் அந்த காலத்தை பிரிஞ்சிருந்ததுனால அந்த கோட்டையை பாதுகாக்கின்றவர்கள் தான் காவல்குடி சார்ந்தவர்கள். அந்த காவல்குடி சார்ந்தவர்கள் தான் அகமுடியார்கள். அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கிற அகமுடியார்கள். வட மாவட்டங்கிற அத்தனை அகமுடியார்களும் அப்படின்னா பட்டத்திலாக அவங்க அகமுடியார்கள்ன்றது நான் திருப்பி சொல்றது என்னன்னா, நிலப்பிரபு வைத்திருந்தவர்கள் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் தான் அகமுடியார்களும். ஒரு மொழியும் இருக்கு அதில். அப்படி இல்லை நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுமே தவிர தேவையில்லாமல் நாமே இதை மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பேட்டி மூலமாக நான் ஒன்று கேட்டுக்குது என்னன்னா, முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் அவங்க சைடில் சொல்றது என்னன்னா, துளு வேளாளர் நாங்களும் ஒன்றியலைன்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க மதுரையை தாண்டி போனீங்கன்னா அகமுடியார் சமுதாயம் துளு வேளாளர் சமுதாயம் ஒன்றில்லைன்றது அவங்களுடைய கருத்து. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு சில பேர் தன்னுடைய லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக அகமுடியாரெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தவறான பொய் பிரச்சாரத்தை நம்முடைய இளைஞர்களிடையே பரப்பி அது என்ன சொல்ல மூளை செலவு செய்வார்கள் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அமைப்பும் கிடையாது, ஒரு சின்ன அமைப்பு அவங்களுக்குள்ள நடத்திக்கிறாங்க. அவர்கள் தன்னை டிஜிட்டல் மீடியாவில் தன்னை பெரிய அளவு நினைத்துக்கலாமே தவிர அவர்கள் பெரிய அரசியல் கட்சியோ பெரிய சார்பற்ற ஒரு அமைப்போ கிடையாது. ஈவன் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் சார்ந்த அந்த அகமுடியார் எண்ணத்திலேயே கூட அவங்கள சேர்த்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க தேவையில்லாமல் துளு வேளாளர் நாங்கள் ஒன்று சொல்கிறாங்கன்றதை இந்த பேட்டி மூலமாக அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டுவதனால், இனிமேல் துளு வேளாளர் சமுதாயம் நட்பு ரீதியில் முக்குளத்தூர் அகமுடியார்கள் பயணம் செய்வாங்களே தவிர ஜாதி அடிப்படையில் பயணம் செய்ய முடியாது. ஏனால் நீங்கள் காவல் குடி சார்ந்தவர்கள், நாங்கள் வேளாண் குடி சார்ந்தவர்கள். உங்களுடைய வாழ்வியல் முறை வேறு, எங்களுடைய வாழ்வியல் முறை வேறு. உங்களுடைய டிஎன்ஏ வேறு, எங்களுடைய டிஎன்ஏ வேறு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த விஷயமே அவங்களுக்கு போதுன்னு நினைக்கிறோம். இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது, அனைத்து துளு வேளாளர் சமுதாய மக்களும் இனிமேல் வடார்கால இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க தெரியாமல், அதாவது அந்த காலத்தில் அகமுடியார் என்ற பட்டத்தை வைத்திருந்த அனைவரும் உடனடியாக தன்னுடைய ஜாதி சான்றிதழில் துளு வேளாளர் என்று மாற்றிக்கொள்ளவும், அதே போல் தங்கள் குழந்தைகளோட அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் துளு வேளாளர் என்ற ஒரு இதை நீங்கள் மாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு விஷயம் என்னென்னா, நம்ம வெகு விரைவில் துளு வேளாளர் அனைவரும் ஒன்றிணைந்து வேளாளர் சமுதாய மக்கள் 42 பிரிவுகள் கொண்ட வேளாளர் சமுதாயங்கள் இன்றைக்கி 8 கோடி மக்கள் கொண்ட சமுதாயத்தில் 2.5 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது திருப்பி நான் முதல்ல சொல்கிற மாதிரி தான், திருச்சி சென்னை பார்த்திங்கன்னா முதலியார் பட்டம், பிள்ளை பட்டம், உடையார் பட்டம், நாயக்கர் பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்கள் கொண்ட துளு வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர், தொண்டை மண்டல ஆதிசேவி வேளாளர்களும், திருச்சியிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பிள்ளைமார் என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர், நாஞ்சல் நாட்டு வேளாளர், சைவ வேளாளர், ஊற்று நாட்டு வேளாளர், கொடிக்காத்த வேளாளர், பல்வேறு வேளாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி திருச்சி கோயம்புத்தூர் கொங்கு வேளாளர், இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் 2.5 கோடி மக்களுக்கு மேல் நாம் இருப்போம். நாம் அனைவரும் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால தான் நமக்கு துளு வேளாளர் என்ற பட்டம் இருந்ததே தவிர எங்கேயுமே நமக்கு அகமுடியார்ன்றது ஒரு பட்டமே தவிர வேளாளர் என்பது ஜாதி. அந்த ஜாதிக்குள் துளு வேளாளர் என்பது ஒரு உட்பிரிவை சார்ந்த சமுதாயம். நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க ஆசைப்படுகிறோம். தேவையில்லாமல் முக்குளத்தாக முடியாது, இதில் இணைய வேண்டாம் என்று இந்த பேட்டி மூலமாக கேட்டுக்கொண்டு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் நல வாரிய தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த இதுக்கு நம்ம உறுதுணையாக இந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதி இதில் நம்ம மாற்றி கொடுத்ததுக்கு உதவி செய்த நம்முடைய டாக்டர் BS திருவாதன் ஐயா அவர்களுக்கும், சிங்கப்பூரில் இருந்து நமக்கு உதவி செய்த செந்தமிழ் செல்வன் டாக்டர் அவர்களுக்கும், அதே போல் இந்த 42 பிரிவு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து தான் அன்றைக்கி நம்ம அந்த அலுவலகத்தில் சென்று நம்முடைய முறையை எடுத்து வைத்தோம். அதனால் இந்த பேட்டி மூலமாக அனைத்து நம் சமுதாய தலைவர்களுக்கும் சமுதாய சார்ந்த உறவுகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு, மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே நாம் இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பெற்றெடுக்க வேண்டும், நாம் பாதுகாப்பாக இருக்க நம் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும், நமது ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அளவில் காண்பிக்க வேண்டும். எப்படி ஒரு வேலு பிரபாகரன் பிள்ளை நம் சமுதாயத்தில் பிறந்தாரோ அதே போல் இன்னொரு மிகப்பெரிய தலைவரை நாம் விரைவில் காண்போம் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு, நம்முடைய பாரம்பரியமான இந்த துளு வேளாளர் சமுதாயத்திற்கு வேளாளர் சமுதாயத்திற்காக நம் முன்னோர்களான ஐயா வஉசி சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கும், தீரன் சின்னமில்லை கவுண்டர் அவர்களுக்கும்,
நடேச முதலியார் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா முதலியார் அவர்களுக்கும் வள்ளலார் இந்த நாட்டிற்கே ஒரு தெய்வீகத்திலும் சமூக நீதி காத்த அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களுக்கும், அதேபோல் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கல்வி சாலையை உருவாக்கிய பச்சையப்ப முதலியார் அவர்களுக்கும், அதேபோல் அனைத்து மக்களும் கல்வியிலே பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்து சொத்தையும் எத்ராஜ் கல்லூரி என்று ஒன்றை உருவாக்கி அதில் பல்வேறு சமுதாய மக்கள் படிப்பதற்கு உதவி செய்தவர்களுக்கும், செங்கல்பட்டிலே 600 ஏக்கருக்கு மேல் என்று உலகத்திலே ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை என்றால் அது செங்கல்பட்டு மருத்துவமனை, அந்த இடத்தை இலவசமாக தமிழக அரசிற்கு கொடுத்த வேதாச்சல முதலியார் அவர்களுக்கும், இன்று நெய்வேலியிலே நிலக்கரியிலே உற்பத்தி செய்த மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய மக்கள் அனைவருக்கும் பயன்பாடாக உள்ள ஏலமான நெய்வேலியில் உள்ள இடத்தை இலவசமாக கொடுத்த ஜம்புலிங்க முதலியார் அவர்களுக்கும், மணலி ராமகிருஷ்ண முதலியார் அவர்களுக்கும், பல்வேறு இடங்களில் நம்ம சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக தாங்களால் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நாம் பேட்டி மூலமாக நினைவு கூற வேண்டும். அது மட்டும் இல்லை, கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா துளு வேளாளர் என்பது அந்த காலத்தில் வேளாளர் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த சமுதாயம் என்று சொல்வார்கள். அதனால்தான் உயர்குடி துளு வேளாளர் அப்படின்ற ஒரு பட்டம் இருந்தது அந்த காலத்திலே. அவர்கள்தான் அந்த கபாலீஸ்வரர் கோயிலை கண்காணிப்பதற்கும் அரவணை செய்வதற்கும் அறங்காவலராக அக்காலத்திலே இருந்தார்கள். இவ்வாறு மிகப்பெரிய ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்னரிலிருந்தே கோயில் விஷயத்திலும் சரி, மற்ற கல்வியிலும் சரி, அனைத்து துறைகளிலும் நம் வேளாளர் சமுதாயம் ஒன்றிணைந்து செயல்பட்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும், அது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் முற்பட்டோர் பிற்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் அப்படின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒன்றிணைந்து செயல்பட்ட சமுதாயம் நம்முடைய வேளாளர் சமுதாயம். அந்த வேளாளர் சமுதாயத்தில் நாம் பிறந்தது என்பது நமக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இந்த பேட்டி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு விஷயத்தையும் நம் சமுதாய மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது வேளாளர் சமுதாயம், முக்கியமாக துளு வேளாளர் சமுதாயம் விவசாயம் மட்டுமல்ல, வேளாண் துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறையிலும் முன்னேறியிருந்தார்கள். உதாரணத்திற்கு பார்த்தால் அக்காலத்தில் விஜயநகர பேரரசப்போ நம்முடைய நாட்டிற்குள்ளே வரும்போது, தமிழ்நாட்டிற்கு வரும்போது அப்படைக்கு தலைமை ஏற்றி நடத்தி கொடுத்தவர் அரியநாத முதலியார் என்ற காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் தான். இவர்கள் அரியநாத முதலியார் தலைமையில் தான் விஜயநகர பேரரசு சித்திரு வழியாக வேலூருக்குள் வந்து அங்கிருந்து திருச்சி வரைக்கும், மதுரை வரைக்கும் படையெடுத்து சென்று அங்கே ஆட்சி புரிந்தார்கள். அந்த ஆட்சி ஏற்படுவதற்கு காரணம் அரியநாத முதலியார் என்ற ஒரு மிகப்பெரிய படைத்தளபதி தான். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர் பேரரசு பின்பு அவர் மீண்டும் ஆந்திராவுக்கு சென்ற போது அரியநாத முதலியார் அவர்களே தான் முக்கிய அமைச்சராக அங்கு அமர்த்தி சென்றார். அக்காலத்திலே தான் தமிழ்நாட்டிலே பாளையக்காரர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அரியநாத முதலியார் அவர்களால் தான் இந்த பாளையர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரையில் சுற்றி இருக்கிற பாளையக்காரர்கள் உருவானது காரணம் அரியநாத முதலியார். அவ்வழியில் வந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருவர் ஆவார். இன்றைக்கும் மதுரை கோயிலில் பார்த்தீங்கன்னா அரியநாத முதலியாரோட சிலை வைக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு சென்ற, அதாவது இந்த தொண்டை மண்டலத்திலிருந்து சென்ற நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களில் முக்கியமானவர் தான் பிடி ராஜன், பிடிஆர் என்று சொல்லுகின்ற பழனிவேல் ராஜன் மற்றும் அவர்கள் முன்னோர்கள் அக்காலத்திலே அரியநாத முதலியார் அவர்களோடு தான் சென்றார்கள். அவர்களின் பின்பற்றுறதுல தான் இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயம் இருப்பதற்கு காரணம் அக்காலத்திலே அரியநாத முதலியார் மூலமாக போனவர்கள் தான். அதாவது வேளாண் தொழில் மட்டுமல்ல, படைகளிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயம் மேலோங்கி இருந்திருது. அவ்வழியிலே நாம் மருதநாயகம் ஐயாவின் நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். மருதநாயகம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முதல்ல பிரெஞ்சு போராட்டத்தில் ஆங்கிலேயரோடு சேர்ந்து பணியாற்றினார். பின்பு ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்.
அவருடைய அந்த போராட்டத்திற்கு ஆங்கிலேயர்களால் ஈடு கொடுக்க முடியல. பல்வேறு முறை அவர்கள் மருதநாயகம் ஐயாவுடன் தோற்று விட்டுறார்கள். கடைசியாக அவர் கைது செய்த போது மற்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் தூக்கு தான் போடுவாங்க. மருதநாயகத்தை மட்டும்தான் ஏன்னா அவங்களால அவரை கொல்ல முடியலன்றதுனால பல்வேறு முயற்சி முடிந்து கடைசியில் தான் அவங்க மருதநாயகத்தை கைது செய்தார்கள். கைது செய்த போது அவரை கொன்று அவருடைய கைகளை ஒரு இடம், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில், கால்கள் ஒரு இடத்துல துண்டா வெட்டி ஒரு இடத்துல, அந்த மாதிரி பல்வேறு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு, ஏன்னா திருப்பி அவர் வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் பண்ணியிருக்காங்க. அவ்வேற்பட்ட ஒரு வீரன் நம் சமுதாயத்தை சார்ந்த வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் மருதநாயகம் பிள்ளை. அதே மாதிரி நமக்கு தெரியும் வேலு பிரபாகரன் பிள்ளை ஒரு நாட்டையே உருவாக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர், தமிழை கொண்டு சென்றவர் வேலு பிரபாகரன் பிள்ளை. இலங்கை தமிழர்கள் அவ்வாறு படைகளிலும் சரி, அக்காலத்தில் வேலூர் என்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் தான். எப்பவுமே அது கடந்த ஒரு 400 வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்தியாவின் சுதந்திர போராட்டம் கூட பார்த்திங்கன்னா முதல்ல வேலூர் புரட்சி தான் சொல்லுவாங்க. அங்கே தான் உருவானது ஆங்கிலேயரை எதிர்த்து. அக்காலத்திலே நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே, அதாவது காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தில் இருந்து கோவா வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. அதாவது நம்ம சமுதாயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த பெங்களூராகட்டும் மற்ற இடங்களாகட்டும் உருவாகுவதற்கும் அதை வளர்த்ததுக்கும் நம் சமுதாயத்தை சார்ந்த முதலியார்கள் என்று பட்டம் சொல்ல கொண்ட வேளாளர்கள், துளு வேளாளர்கள் தான். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பெங்களூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துளு வேளாளர் சங்கம் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே தான் ஆல் இந்தியா துளு வேளாளர் சங்கம் தலைமை அலுவலகம் அங்கே தான் இருக்குது. துளு வேளாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அதாவது சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கணும். அதாவது வேளாண் தொழிலோடு போர்க்குணமும் இருந்தவர்கள் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷிமோகான்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஷிமோகா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கர்நாடகாவோட ஹெண்டில் இருக்குது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஷிமோகாவில் கூட பார்த்திங்கன்னா துளு வேளாளர் சங்கம் இருக்குது. பத்ராச்சலத்தில் துளு வேளாளர் சங்கம் இருக்குது. பல்வேறு இடங்களில் துளு வேளாளர் சங்கம் இன்றைக்கும் ஒரு பெரிய அளவில் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே கூட பார்த்திங்கன்னா எடியூரப்பா ஆட்சி காலத்தில் அன்றைக்கி அங்கே நம்மளோட துளு வேளாளர் சமுதாயத்துக்காக ஒரு மண்டபம் அரசாங்கமே ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நன்கொடையாக கொடுத்து, அதில் எடியூரப்பா ஐயாவும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 6-7 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க. பத்ராச்சலத்துலேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பல்வேறு இது நம்ம சொல்லலாம். துளு வேளாளர் பறந்து விரிந்து இருந்தார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு சமுதாயம் இன்றைக்கி ஒரு முக்குளத்தூர் அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்த சில பேர், நான் எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர்கள் சில பேர் மதுரையை தாண்டி இருக்கிறவங்களும் துளு வேளாளர் வேறு, நாங்கள் அகமுடியார் வேறு தான் சொல்கிறாங்க. இவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக, அரசியலுக்காக இந்த அகமுடியார் அந்த அகமுடியாரும் ஒன்றுன்னு சொல்லி தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை தங்கள் சுயலாபத்திற்காக சென்று கொண்டிருக்கார்கள். இந்த நேரத்தில் துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த விழிப்போடு இளைஞர்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை, குடியாத்தம், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர் மற்றும் இந்த சைடில் இருக்கிற, இந்த பக்கத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் நாம் இந்த நேரத்தில் வேண்டுகோள் இருக்கிறது என்னென்னா, நமக்கு அகமுடியார் என்ற பட்டம், அது அகமுடியார்ன்றது போர் குணம் இருந்த பட்டம். அது எல்லா சமுதாயத்துலையுமே இருக்கும். எல்லா சமுதாயத்துலையுமே பார்த்திங்கன்னா போர் செஞ்சவங்க இருக்கிறாங்க. செங்குந்தர் இதில் பார்த்திங்கனாலும் அவங்களும் படைத்தளபதி இருந்திருக்காங்க. துளு வேளாளர் சமுதாயத்திலையும் படைத்தளபதி இருந்தாங்க. முக்குளத்தூர் அகமுடியார் சாவத்தில் பார்த்திங்கன்னா அந்த அகமுடியார் போர்க்குடின்னு சொல்ல மாட்டாங்க, காவல் குடி சொல்லுவாங்க. காவல் குடி என்பது ஒரு அரசன் நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு போர் செய்யும்போது அந்த நாட்டில் உள்ள கோட்டையை பாதுகாக்க வேண்டிய வேலை தான் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த அகமுடியாருக்கு. ஆனால் நாம் அப்படி கிடையாது. போர் செய்கின்ற தலைவர்கள், தளபதிகள், அரசர்கள் கூட சொல்லலாம். மருதநாயகலாம் ஒரு மிகப்பெரிய அரசர் தான் சொல்லணும். நம்ம அரியநாத முதலியார் அது மாதிரி சொல்லலாம். இந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா போர், அதாவது போர்லேயும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள். இன்று பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சித்தூர் எடுத்தாலும் நெல்லூர் எடுத்தாலும் எல்லாம் இப்போ ஈவன் ஹைதராபாத்தில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி
செகந்திராபாத் அங்கெல்லாம் கூட நம்முடைய அகமுடியார், அதாவது துளு வேளாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய அகமுடியார்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அகமுடியார் என்பது வேறு. நான் திருப்பி திருப்பி சொல்ல வர காரணம் என்னென்னா, அக்காலத்திலே எப்படி வந்து துளு வேளாளருக்கு உடையார் என்ற பட்டம் இருந்ததோ, அந்த உடையார்கள் மிகப்பெரிய நிலங்களை வைத்தவர்கள், பண்ணை வைத்தவர்களை தான் அகமுடியார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த ஆம்பூர் சைடு மற்ற சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகமுடியார் என்பது நில ஜாமீன்தார், அதாவது ஜமீன்தார்கள் சொல்லலாம், பண்ணை வயடு வைத்தவர்கள் சொல்லலாம். அந்த உடையார்கள் தான் பிற்காலத்தில் அகமுடியாராக மாறப்பட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதே மாதிரி துளு வேளாளர் என்பதும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து வேளாண் செய்த போது மக்களை நாகரிகம் மாற்றிய இந்த சமுதாயம் வேளாண் பண்ணுவதற்கு மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஆடு மாடு அந்த மாதிரிலாம் வச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாடுகள் கட்டும் இடமே தான் தொழு இடம் சொல்லுவார்கள். அதுவே நம்மளோட பிற்காலத்தில் தொழு வேளாளர் என்ற பெயரும் இருக்குது. அதாவது வேளாண் செய்பவர்கள் எப்படி வெள்ளாளர்கள் வந்து ஒரு பேர் இருக்கும் நமக்கு, வெள்ளத்தை ஓடுகின்ற தண்ணியை அணை கட்டி விவசாயம் பார்த்த வேளாண்மை செய்தவ மக்கள் தான் வேளாளர் வெள்ளாளர்னுவாங்க. அந்த தொழு அந்த ஆடு மாடுகள் வைத்து பண்ணவர்களும் தொழு வேளாளர்னுவாங்க. அந்த தொழு வேளாளர் காலப்போக்கில் துளு வேளாளராக கூட மாறி இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. உடனே அது சில பேர் சொல்கிறாங்க துளு நாடு என்று இருந்தது. அதெல்லாம் வந்து துளு நாடெல்லாம் வந்து ஒரு தவறான பிரச்சாரம். அது நாம் இங்கே நம்ம சங்கம் சமுதாயம் காஞ்சிபுரத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அது இங்கிருந்து சென்று பல்வேறு இடங்களில் பல்வேறு இதில் மாறிடுச்சு. அந்த துழுவ வேளாளர் தான் துளு வேளாளராக மாறியிருக்கலாம். அதே மாதிரி மிகப்பெரிய நில ஜமீன்தார் வைத்தவர்கள் தான் உடையார்கள் அகமுடியார்களாக மாறியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம அந்த வரலாறுலாம் வந்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்க வந்து முக்குளத்தூர் அகமுடியை சார்ந்த ஒரு சிறு கூட்டம். பெரிய தலைமை அலுவலகம் அகமுடியார் தலைமை அலுவலகமே நம்மளை ஏற்றுக்கல. சென்னையில் இருக்கிற பேந்தியன் இருக்கிற அகமுடியார் தலைமை அலுவலகம், தமிழ்நாடு அகமுடியார் சங்கத்தோட தலைமை அலுவலகமே நம்ம துளு வேளாளர் வேறு அகமுடியார் வேறு என்று சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த அகமுடியார் கூட வேறு பேர் இருக்குது. அவங்களுக்கு அகம்படியார் தான் இருந்தாங்க. அது அகம்படியார் எல்லாமே வந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை இப்போ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கல்வெட்டுகள்லாம் இருக்குன்றாங்க. அந்த கல்வெட்டுலாம் போலியான கல்வெட்டுகள். சில பேர் வந்து கல்வெட்டுலாம் வந்து யார் வேணாலும் அதை வந்து கொண்டு வரலாம். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுன்றதுலாம் ஆதாரபூர்வமாக கிடையாது. உதாரணத்துக்கு அரியநாத முதலியார் 1600ஆவது ஆண்டில் தான் இதெல்லாம் நடந்தது. விஜயநகர பேரரசெல்லாம் நடந்தது. அப்பயே துளு வேளாளர் தான் இருந்திருக்கு. அவருக்கு முதலியார் என்ற பட்டமும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த முக்குளத்தூர் அகமுடியார் நம்மளும் ஒன்றுன்னு சொல்லி அவங்க வேணும்னே இதை பிரச்சாரத்தை எடுத்து கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இது தவறான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பச்சையப்ப முதலியார் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, அதாவது இங்கே ராமேஸ்வரத்துலையும் சரி, காசிலையும் சரி, சிதம்பரத்துலையும் சரி, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய நன்கொடை கொடுத்துருக்கிறார். அவர் வாழ்ந்த காலம் 40 வருடங்களாக கூட மிகப்பெரிய செல்வந்தர் அந்த காலத்தில். அவர் இன்றைக்கும் வந்து சிதம்பரத்தில் வந்து அவரோட சிலை இருக்குது. கோயிலில் வந்து பச்சையப்ப முதலியாரோட சிலை இன்னும் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இளைஞர்கள் கவனிக்க வேணும். நம்முடைய சமுதாயம் ஒரு சமுதாயத்துக்காக உழைக்காமல் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமுதாயத்துக்கும் உழைத்திருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தில் தான் அந்த சமூக நீதின்ற ஒரு பெயர் வந்ததே நடேச முதலியாரால் தான். அக்காலத்தில் தான் அவர் வந்து படிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பண்ணாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தன்னை மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து சமுதாயத்தை சார்ந்து நல்லா இருக்கணும்னு நினைத்தவர்கள் துளு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தலைவர்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த துளு வேளாளர் நம்ம பிறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து நம்ம வந்து தவறாக கொண்டு போய் மற்றவங்க சின்ன சின்ன பசங்க பேசுறதெல்லாம் கேட்டு இளைஞர்கள் ஏமாந்து விட வேண்டாம். தவறான அந்த பொய்யான பிரச்சாரத்தெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், நாம் அனைவரும் தமிழர் என்ற முறையில் அனைத்து தலைவர்களும் நம்ம வந்து வணங்குகின்றோம். அது வேலு நாச்சியாராக இருக்கட்டும், கள்ளர் மறவர் அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்த வேலு நாச்சியாராக இருக்கட்டும், மருது பாண்டியராக இருக்கட்டும், எப்படி நாம் வந்து வஉசி ஐயாவோ தீரன் சின்னமலை ஐயாவோ நம்ம சொல்கிறோமோ சுதந்திர போராட்ட வீரர்கள், அதே இதில் அவங்களும் நம்ம போற்றி வணங்குகிறோம். ஆனால் ஜாதியில் வந்து கண்டிப்பாக மருது சென்னை
பாண்டியர்களோ மற்றவர்களோ நம்முடைய சமுதாயத்திற்குள் ஒன்று என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அது வரலாற்று பிழையாக நாம் நினைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முக்குளத்தூர் அகமுடியார் சார்ந்த சில தலைவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த பேட்டி மூலமாக. தயவு செஞ்சு நாங்கள் உங்களை நாங்கள் யாரையும் காழ்ப்புணர்ச்சியில் பேசலை செய்யலை. ஆனால் எங்கள் சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு உள்ளே உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. உங்கள் சமுதாயத்தை சார்ந்த மக்களையே நீங்கள் வளர்த்து பாருங்கள். நீங்கள் தேவர் இனத்து மக்களுக்கும் கல்லர் மறவர் சார்ந்த மக்களுக்கும் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னாவே அவங்களும் உங்கள் கூட வருவாங்க. ஏன் உங்கள் கூட அவங்க வரமாட்டாங்க? நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா, தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் அகமுடியார் வேறுவாக இருக்கட்டும், வடார்காடு மாவட்டத்தில் உள்ள துளுவலையில் சார்ந்த பட்டங்கள் கொண்ட அகமுடியார் பட்டம், உடையார் பட்டம், முதலியார் பட்டம், பிள்ளை பட்டம், நாயக்கர் பட்டம், பல்வேறு பட்டங்களை கொண்ட துளுவலையார் சமுதாயத்திற்குள் தயவு செய்து தவறான பிரச்சாரத்தை செய்ய வேண்டாம் என்பதை இந்த பேட்டி மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பேசணும், நிறைய வரலாற்றுகள் இருக்கிறது துளுவலையார் சமுதாயத்திற்கு. இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா உலகத்திற்கே ஒரு சமூக நீதி கொடுத்த தலைவர்களும் இருக்கிறார்கள். உலகத்திற்கே தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நாங்களே என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மறைமலை அடிகளார் போன்ற ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கியவர் வேறு எவரும் கிடையாது. அக்காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சங்கம் ஆகட்டும், தொழிற்சங்கம் இந்தியாவிலே முதல்ல 1907 தான் முதல் போராட்டம் நடக்கிறது தொழிற்சங்கத்துக்காக. அதில் வஉசி தான் தலைமையேற்று நடத்தி வெற்றி காண்டவர். அதே போல் 1917 தான் சென்னையில் உள்ள பின்னி மில்லில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டம். அப்போது தான் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமே ஆரம்பிக்கப்படுகிறது. இவர் திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்கா என்று சொல்கின்ற திருவி கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களால் தான். அதாவது அதுக்கப்புறமா தான் கம்யூனிஸ்ட்லாம் உள்ளே வராங்க. 1925 அப்புறமா தான் கம்யூனிஸ்ட்லாம் வராங்க, தொழிற்சங்கம்லாம் வருது. அதுக்கு முன்னாடியே தொழிற்சங்கத்தை உருவாக்கியவர் நம்ம இந்திய நாட்டுக்கு. நான் சொல்கிறது சென்னையோ தமிழ்நாட்டுக்கோ நான் சவுத் இந்தியாவுக்கோ சொல்லலை, இந்தியாவிற்கு முதல் தொழிற்சங்கம் உருவானதும் ஐயா திருவிக்கா தலைமையில், தொழிற்சங்க போராட்டம் நடத்தியதும் ஐயா வஉசி அவர்கள் இதில் தான். ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்காங்க. அண்ணா போல ஒரு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்து அதை வழிமுறைந்து நடத்தி காட்டியவர் நம் சமுதாயத்தை சார்ந்த பேரன் அண்ணா அவர்கள் குறிப்பிடலாம். நம்ம சில விஷயங்களை நம்ம பேட்டி மூலமாக சொல்கிறோம், சில விஷயங்கள் நேரில் தான் பேச முடியும். இது விரைவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாகவும் அடுத்த விஷயத்தை நம்ம ஏற்பாடு செய்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாறு என்ன எப்படி என்பதை நம்ம இதன் மூலமாக நம்ம சொல்லணும். அதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அகமுடியார் பிரச்சனை இதோடு நாம் நிறுத்திடலாம். நாம் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம சமுதாயத்தை சார்ந்த, ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அரசாங்கம் நமக்கு நல்லது செஞ்சுருக்கிறாங்க. அதை செஞ்சதை நாம் பயன்படுத்தி நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் அடுத்த கட்டமாக வேலை வாய்ப்பு, கல்வியில் நீங்கள் நல்லா படிங்க. கல்வியில் தான் நம்மளுடைய கம்யூனிட்டி எப்பவுமே பெரிய அளவில் இருந்திருக்கு. லக்ஷ்மிசாமி முதலியார் அவர் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அரசிக்கே பிரசவம் பார்த்த டாக்டர் அவர். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு காலத்தில் இங்கிலாந்து உலகம் முழுவதும் ஆட்சி செய்திருந்த காலத்தில் லக்ஷ்மிசாமி முதலியார் தான் போய் அவங்களுக்கு பிரசவம் பார்த்தார். லக்ஷ்மிசாமி முதலியார், ராமசாமி முதலியார் போன்ற பெரிய 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 தலைவர்கள்லாம் யுனைடெட் நேஷனில் உருவாவதற்கு காரணமே பார்த்திங்கன்னா ராமசாமி முதலியார் அவர்கள் தான். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி லட்சத்தீப் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ராமசாமி முதலியார் தான் நமக்கு முக்கியமாக தலைமை ஏற்றிருக்கிறார். அந்த காலத்தில் திருவாங்கூர் அரசாங்கமும் சரி, அத்தனை மைசூர் அரசாங்கமும் சரி, சென்னை அரசாங்கமும் சரி, எல்லா சங்கங்களும் பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கங்களும் நம் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை தான் நம்ம கையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு உள்ள சமுதாயத்தை நாம் ஒற்றுமையோடு பாதுகாத்து அடுத்து நம்ம இழந்த அத்தனை அரசியல் அதிகாரங்களும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்து விஷயங்களும் நாம் முன்னேற செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது, நாம் ஒரு சின்ன வட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க. நம்மளோட லைஃப் வேறு மாதிரி ஒரு பெரிய லெவலில் போகணும். அன்றைக்கி முதல்ல பார்த்திங்கன்னா ₹1 நம்ம இது பேச முடியும், செல்ஃபோன் பேச முடியும் என்று கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஏர்செல் இவர் தான், சிவசங்கரன் தான். அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு தயாநிதிமாறன் ஆட்சியில் அதை கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு முன்னரே நம் சமுதாயத்தை சார்ந்த
ஏர்செல் அவர் வந்து இப்போ சிவசங்கரன் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாயில் ஆகல. அதெல்லாம் வந்து பெரிய வரலாற்று நம்ம அச்சீவ்மெண்ட் அதெல்லாம். அதனால் கல்வியிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இருந்தது தொழிலாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள், குறிப்பாக வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை தலைவர்களும் நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்டிருக்காங்க. அதை நம்ம வீணடிக்காமல் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நம்ம அதெல்லாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற விஷயங்களை நாம் மேலும் மேலும் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் பச்சைப்ப முதலியார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது மட்டுமல்ல நமக்கு பெரிய புராணம் என்ற ஒரு மிகப்பெரிய நூலை இயற்றி கொடுத்தவர் ஐயா சேக்கிழார் அவர்கள். அவர் சோழ காலத்தில் ஒரு அமைச்சராக இருந்தாலும் சிவன் மேல் பக்தி கொண்டு அந்த பெரிய புராண நூலை இயற்றியவர். அதே போல் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற வாழ்ந்த சடையப்பர் அவர்கள் தான், அவர் இயற்றிய பாடல்கள் தான் இன்றைக்கி வந்து கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஐயர் அதெல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. பெரியவங்களை வச்சு இந்த பாடலை சடையப்பர் இயற்றிய பாடலை வைத்து பாடிதான் அவர்களுக்கு திருமண நடைமுறையே காலமாக தொட்டு வருகிறது. நீங்கள் நம்ம எப்படி சொல்லணும்னா தொண்டை மண்டலத்திலிருந்து வேளாளர்கள் சென்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமே நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கிருந்து சென்ற கொங்கு நாட்டுக்கு சென்ற வேளாளர்கள் தான் கொங்கு வேளாளர் என்று சொல்வோம். அவர்கள் இன்றைக்கும் சடையப்பர் இயற்றிய நம் சமுதாயத்தை சார்ந்த சடையப்பர் இயற்றிய அந்த பாடலை வைத்து தான் திருமணமே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதீனங்களும் நம்ம நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை ஆதீனம்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற 600 தொண்டை மண்டல வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 450-500 வருஷ வரலாறுலாம் அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து ஒரு பெரிய நோக்கோடு சிந்தனையோடு தான் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறோம். அதை தான் நான் சொல்கிறேன், நம்மளோட சமுதாயம் அறிவிலும் சரி வீரத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் வாழ்ந்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம தவறாக இந்த நேரத்தில் நம்ம வந்து தவறான ஒரு ஆட்கள் மூலமாக சென்று விடக்கூடாதோ ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. இது வந்து அடுத்த வருகின்ற தலைமுறையில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர்கள் சென்றடைய வேண்டும். அப்படி தான் நம்ம வந்து வரலாற்றை படிக்க முடியும். இன்னும் நம்மளுடைய வரலாறு வந்து மற்ற சமுதாயத்தை நான் தவறாக சொல்ல விரும்பலை. மற்ற சமுதாயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லலாம், அவங்க இந்த மாதிரி அந்த. ஆனால் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் கூட ஒரு பிரச்சனைக்கோ இதுக்கோ போய் முன்னேற்க மாட்டார்கள். அதற்காக அந்த பிரச்சனைக்கு போய் கலந்து கொள்ள மாட்டார்கள். தவறு மட்டும் இல்லை, தலையிடவும் மாட்டார்கள். நல்லதை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் நம்ம சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, அடுத்த சமுதாயத்துக்கு அது காலத்தில் பார்த்தீங்கன்னா 1925 இப்போ சொல்கிறாங்களே மதிய உணவு திட்டம், அதெல்லாம் நடேச முதலியார் இயக்கிய நீதி கட்சியில் 1925 கொண்டு வந்துட்டாங்க. அது காமராஜர் காலத்தில் விரிவுபடுத்தினார்கள். அந்த காமராஜருக்கு கூட எப்படி விரிவுபடுத்தினாருன்னா, நேத்து சுந்தரவடிவேலு என்ற நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவருடைய இதில் இருந்தார். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து இதுவாக இருந்தார், வைஸ் சான்சலராக இருந்தார். அமைச்சரவை இதில் வந்து ஒரு இதுவாக செக்ரட்டரியாக இருந்தார். காமராஜருக்கு நெருக்கமாக இருந்தவர். அவர் சொல்லி தான் அந்த மதிய உணவு திட்டம் அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டமும் விரிவுபடுத்தப்பட்டு பெரிய அளவில் கொண்டு போனாங்க அந்த மதிய உணவு திட்டம். ஆனால் அதை உருவாக்குனது பார்த்திங்கன்னா நீதி கட்சியில் நடேச முதலியார் இயற்றிய உருவாக்குன நீதி கட்சியில் தான் அது முதல்ல கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து மற்ற மக்கள் சில மக்கள் வந்து பண்ணலாம், சில மக்களுக்கு வந்து ஆடையில் வந்து வேஷ்டியை வந்து மடித்து கட்டக்கூடாது, அதே மாதிரி காலில் செருப்பு அணியக்கூடாதுன்ற, அதை தண்ணி வந்து பொதுவில் எடுக்கக்கூடாதுன்ற கட்டெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து நீதி கட்சி, அதாவது நடேச முதலியார் உருவாக்கிய நீதி கட்சியில் தான் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி மீறி யாராவது அது மாதிரி அவங்கள பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் 1927 100 ரூபாய் அபராதம் பிடித்தாங்க. நீ 100 ரூபாய்னு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இடஒதுக்கீடும் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் முத்திய முதலியார். 1927 முத்திய முதலியார் தான் கொண்டு வர்றாரு இதை இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு முதல்ல சென்னை மாகாணத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் பின்னாடி இந்தியா முழுவதும் அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அமெரிக்கா ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் பதவி ஏற்கும்போது முதல் கையெழுத்து போடுவோன்னு சொல்லுவாங்க. அந்த முதல் கையெழுத்து எதுவாறு போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற அவங்களோட செக்ரட்டரிஸ்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட ரெக்கார்ட்லாம் இருக்குன்னு காமிக்கும் போது யார் என்ன ஒபாமா கேட்டு
அந்த ரெக்கார்டை அவங்க இந்தியாவில் வாங்கி அப்போ நீதி கட்சி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வரலாறு பாலசுப்ரமணியன் ஒருத்தர்கிட்ட தான் வாங்கி அதை ஒபாமா அவர்களோட அனுப்பி அவர் முதல் கையெழுத்து. ஏன்னா அமெரிக்காவில் வந்து பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், அதாவது சமூக நீதி வேணுன்ற முதல் கையெழுத்தை நடேச முதலியார் உருவாக்கி நீதி கட்சி மூலமாக தான் அதை பண்ணார் அவர். இதெல்லாம் வரலாறு. அப்படியே தன்னுடைய இந்த இயக்கமோ மற்ற விஷயங்களும் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு அறப்பணிகளை செய்தாலும் கல்வியில் மேம்பட்டு பண்ணாலும் இக்காலத்திலே நாம் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாதனால அது மாறிட்டே வருது. அதை மாற்றணுன்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளும் எதிர்கொண்டு செயல்பட்டு இருக்கிறோம். அதனால் இளைஞர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், இந்த மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்கள் விழிப்போடு இருங்கள். நாம் அனைவரும் துளு வேளாளர் என்ற ஒரே கொள்கையோடு இருங்க. உங்களுடைய அரசு சான்றிதழில் நீங்கள் மாற்றி வாங்குங்க உடனே. அகமுடியார் என்பது நம்ம அக்காலத்தில் பட்டத்தோடு இருந்ததுனால அது வாங்கிட்டோம். ஆனால் அதுவே நமக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன வேறு ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது, அனைவரும் உடனடியாக நம்முடைய ஜாதி சான்றிதழில் துளு வேளாளர் என்று போடுங்கள். மற்ற விஷயங்களை நம்ம வந்து கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஜாப் பிளேஸ்மெண்ட், அதாவது வேலை விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ண பாருங்கள். தொழிலை உருவாக்குங்க. அதற்கு எந்த விதமான உதவிகளும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. நாம் வந்து நாம் சமுதாயம் வளர வேண்டும், அதே நேரத்திலே நம் தமிழ்நாட்டில் அத்தனை சமுதாய மக்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்திய நாடும் வளர வேண்டும். உலகத்திலே நம்முடைய நாடு மிகப்பெரிய அளவில் போற்ற வேண்டும். அதுக்கெல்லாம் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக, எப்படி நீதி கட்சி வந்து ஒபாமாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்ததோ அதே மாதிரி நம் சமுதாயம் மற்ற உலகத்துக்கு அத்தனை சமுதாய மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படி தான் நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய வரலாறு மற்றும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தேவையில்லாத சில சமுதாய மக்கள் வேண்டும் என்று பொய்யான ஒரு கல்வெட்டை காமிச்சு பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நாம் அனைவரும் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் பாருங்க துளு வேளாளர் தான் இருக்கும், அகமுடிய துளு வேளாளர் தான் இருக்கும். நான் கேட்குறேன், அகமுடிய துளு வேளாளர்னாவே வேளாளர்னாவே அது தனி சமுதாயம் தான். அது துளு வேளாளர்ன்றது அது ஒரு உட்பிரிவு. அகமுடின்றதோ அது ஒரு பட்டம், அதாவது போர் குணம் நேர்ந்த. அந்த காலத்தில் போர் நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாருமே செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வேளாளர் கூட சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும்தான் வேளாளரா, வேளாண் செய்கிறாங்களா? அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து முடி திருத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனி சமுதாயமாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா சமுதாய மக்களும் வந்து அந்த தொழிலை மேற்கொள்கிறாங்க. அதனால் உடனே அவங்க ஒன்றாயிடுவாங்களா? அது மாதிரி ஆகாது. வண்ணார்னு எடுத்திங்கன்னா வண்ணாருங்கிற ஒரு காலத்தில் இருந்தாங்க. அவங்களோட தொழில் வந்து அந்த தொழில் தான் இருந்தது. இன்றைக்கி மற்ற சமுதாயமும் சார்ந்தவர்களும் அதை தொழிலை செய்யும்போது அவங்க ஒன்றானால மாறிடுவாங்க. மாற முடியாது. அந்த தொழில் குடி என்பது அது உருவாக்கியது யாரோ அவங்க தான் அது இதுவாகுவாங்க. அப்படி தான் நம்ம வேளாளர் கூட நிறைய பேர் இப்போ சில தலைவர் நம்ம சமுதாயத்தை, அதாவது தமிழ்நாட்டுக்கு சில தலைவர் சொல்கிறாங்க வேளாளர்லாம் வந்து நாங்களாம் வேளாண் செய்யலையா அப்படின்னு தேவையில்லாத ஒரு. நான் கேட்குறேன், டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் ஒரு சில தகுதி தான் இருப்பாங்க, எல்லாரும் அது மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி வேளாண் தொழில் செய்யும் சில பேர் தான் பண்ண முடியும். ஆனால் அதை பின்பற்றி செயல்படுறது மற்ற சமுதாய சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க. அதனால் அவங்களும் நம்மளும் ஒன்றுன்னா ஆகாது. இதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டாக அந்த வண்ணார் என்று சொன்னேன். அதே மாதிரி குயவர், மண்பாண்டம் செய்கிறவர்களும் குயவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மண்பாண்டமும் வந்து குயவர் மட்டும் பண்ணல, எல்லா ஜாதிகாரங்களும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் குயவர்கள் ஆகிட்டவங்களாம் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி வேளாண்மைன்றது வேளாளர்களாக நாம் உருவாக்கப்பட்டது தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து வரலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் திருப்பி சொல்கிறது, நாம் கல்வியில் உயர்ந்து நம் சமுதாயத்தை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பேட்டியில். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். அதையும் நம்ம வந்து கண்டினியூஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம சமுதாயம் வளரும். மாநில அரசு விரைவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இருப்பதால் அந்நேரத்திலே நம் சமுதாய மக்கள் அனைவரும் வேளாளர் என்ற ஒற்றை பெயரோடு நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் குறிப்பிட வேண்டும். அதனுடன் வேணால் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேளாளர் ப்ராக்கெட்டில் வந்து துளு வேளாளர், அதே மாதிரி வேளாளர் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோழி வேளாளர், வேளாளர் ப்ராக்கெட்டில் கொங்கு வேளாளர் அப்படின்னு போட்டுக்கலாமே தவிர நம்ம அனைவரும் ஒற்றை சொல்லான வேளாளரை கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு வழிகாட்டுதலாக இருப்போம் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த பேட்டிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.